அந்த பிஹேவியரை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு எந்த ஃபோரமும் இல்ல. ஸ்கூல்ல அப்படி ஒரு விஷயமே இல்ல. நம்ம நாட்டுல மட்டும்தான் அடிக்கிறத பனிஷ்மெண்ட்ஸ ரொம்ப நார்மலைஸ் பண்ணிருக்கோம். அடிக்கிறதுனால அவங்க நல்ல மார்க் எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஹாய், திஸ் இஸ் சத்யா ஃப்ரம் யோகித்யா அகாடமி ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. குழந்தைகளுக்கான என் குரல். இந்த எபிசோட்ல நாம என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்க கிளாஸ் ரூம் விசிட் போகும்போது நிறைய பேசிட்டே இருக்கும்போது பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த அடிக்கிறதுனா எந்த அளவுக்கு அடிக்கிறது அப்படின்னா, பெல்ட்டால அடிக்கிறாங்க, ஸ்கேலால அடிக்கிறாங்க, கரண்டியால அடிக்கிறாங்க, குச்சால அடிக்கிறாங்க, இப்படி எல்லாம் ஒரு குழந்தைங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் இந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? எதுக்காக அடிச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா, காமனா அவங்க சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? நான் தப்பு செஞ்சா அடிச்சாங்க. நம்ம நாட்டுல மட்டும்தான் அடிக்கிறத பனிஷ்மெண்ட்ஸ ரொம்ப நார்மலைஸ் பண்ணிருக்கோம். அடிக்கிறது அம்மா அப்பா நல்லதுக்கு தான் அடிப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப நார்மலைஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த அடிச்சு இப்ப கூட நம்ம ஸ்கூல்ல எல்லாம் குழந்தைங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது கூட நிறைய பேருக்கு இதுல நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் எப்படி அடிச்சாங்க, அதனாலதான் பிள்ளைங்க ஒழுங்கா இருந்தது, இப்ப அடிக்கிறது இல்ல அதனால பயம் இல்ல அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட இடத்துல ரொம்ப நார்மலைசிங்கா இருக்கு. ஒன் திங் நீங்க புரிஞ்சுக்கணும், குழந்தைகள் படிக்க வரதோ இல்ல ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோ இல்ல ஒரு பிஹேவியரல் ப்ராப்ளமோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துப்பாங்க. ஆக இந்த அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான அப்ரோச் கிடையாது. சில குழந்தைங்களுக்கு தழும்பு, காயம், எத்தனையோ விஷயங்கள் பார்த்திருக்கேன் நான். ஆக இந்த அடிக்கிற பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் சொல்ற ஒரே விஷயம், அதுக்கு மேஜரான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு காரணம் படிப்பா இருக்கும். மார்க் எடுத்துக்க மாட்டாங்க, இல்ல அவங்க சொன்ன பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க, இல்ல பிஹேவியரல் ப்ராப்ளமா இருக்கும். படிப்புன்னு வரும்பொழுது இன்னைக்கு நீங்க அடிச்சிட்டீங்க, அடிக்கிறதுனால அவங்க நல்ல மார்க் எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதே இந்த குழந்தை படிக்கல, படிப்பு வரல, அந்த குழந்தை என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு மேக்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேக்ஸ் டியூஷன்ல கொண்டு போய் சேர்ப்பீங்க. சரி, அங்கேயும் வரல அப்படின்னா ஒரு நல்ல பெஸ்ட் டியூஷன்ல கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதே மாதிரி ஒரு பிஹேவியர் தப்பா வரும் பொழுது அந்த பிஹேவியரை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு எந்த ஃபோரமும் இல்ல. ஸ்கூல்ல அப்படி ஒரு விஷயமே இல்ல. பிஹேவியரல் சயின்ஸோ இல்ல இமோஷன்ஸ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ அப்படி பத்தின எந்த விஷயங்களை ஸ்கூலும் சொல்லி கொடுக்கறது இல்ல, வீட்லயும் நம்ம ரைட்டா எக்ஸ்பிரஸ் பண்றது இல்ல. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சப்ஜெக்ட்ல படிப்பு வரலன்னா நம்ம 4 இடத்துல தேடி அந்த விஷயங்களை அவங்களுக்கு கத்து கொடுக்குறோம். ஒரு பிஹேவியரை தப்பா பண்ணும் பொழுது நம்ம மறுபடியும் அவங்கள பிளேம் பண்றதும் அடிக்கிறதும், இந்த அடிக்கிற இந்த விஷயங்கள் எவ்வளவு பெரிய சைல்ட்ஹுட் ட்ராமாவா அவங்களுக்குள்ள பதியுது அப்படின்னா, அவங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டியும் நிறைய டிப்ரெஷனும் இந்த விஷயங்கள் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அடியினால காயப்பட்ட ஒரு அடி அவங்கள அந்த அளவுக்கு காயப்படுத்திடும். அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் அடி ஒரு முடிவாகாது, அன்பு மட்டுமே முடிவாகும் அப்படிங்கிறத. தேங்க்யூ. மானம் வசம்.